ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 1 ஹவரில் சப்ளையை மார்க் பண்ணி 5 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு நம்ம ட்ரேடுக்குள்ளே போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் நம்ம என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சப்ளை மார்க் பண்ணி நம்மளோட குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சப்ளைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தென் அதானி என்டர்பிரைஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கேன், ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு ட்ரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு மேலே போய் இந்த ஹையை உடைச்சானா எனக்கு ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட்டு மேலே போகிறான், அந்த ஹையை உடைக்கிறான். மார்க்கெட்டு அங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் போய் டிபி அடிக்குது. எஸ், இந்த இடத்துல நமக்கு டிபி கிட்ட ஆகிக்கலாம். இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளோட குரூப்பில் நான் தரேன். கீழே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி கொடுங்க. இந்த ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா நீங்கள் பை அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஹை உடச்சி மார்க்கெட் இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வர்றான், இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுக்கிறான். அங்கேருந்து நம்ம எதிர்பார்க்குற டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. எஸ், இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல கோட்டக்கில் ஒரு சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துச்சுன்னா ட்ரேடுன்னு சொல்லியிருக்கேன். தென் எல்என்டி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் பேங்க் நிஃப்டியோட டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் வாரம் டிமாண்டில் என்ட்ரி எடுத்து நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஒரு பைஓபி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கோட்டக்கில் நான் எதிர்பார்த்த அந்த டைரக்ஷன் மார்க்கெட் வந்தால் என்ட்ரி எடுத்து அங்கேருந்து நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா நீங்களும் இது மாதிரி கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களாலையும் லைவ் ட்ரேடு அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஒரு ட்ரேடு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல டிமாண்டோ சப்ளையோ மார்க் பண்ணி ஆகணும். நாம் இப்போ மார்க் பண்ண போகிறது 1 ஹவரோட சப்ளை மார்க் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல சப்ளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். மார்க்கெட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒரு லோ, இது ஒரு ஹை. அப்போ இது ஒரு லோ, இது ஒரு ஹை. இப்போ இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இங்கே இருக்க அந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹையை ஸ்வீப் பண்ண என்ன பண்ணும், நேராக போய் இங்கே லோ உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட்டு பேரிஸ். அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கேருந்து லோ உடச்சி கீழே பாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பேஸ். ஒருவேளை என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கலாம். இந்த லோ ஸ்வீப் பண்ணுறான், இவன் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக மேலே போகிறான். மேலே போய் இந்த ஹையை உடச்சி இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தானா மார்க்கெட்டு புல்லிஸ். இவ்வளோ விஷயம். ஸோ ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு லோ உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட்டு பேரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம மெயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது? ஸோ இவன் தான் என்ன பண்ணால் இந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணால் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு கேண்டில் இங்கே எஃப்இஜி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணுறேன். இது எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டர் பிளாக்கு. லிக்விட் ஸ்வீப் பண்ணது, ஸ்வீப் பண்ணிவிட்டு எனக்கு கீழே வச்சுருக்கேன். இந்த டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணேன், 1 ஹவரோட சப்ளை அப்படின்னு நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். இது 1 ஹவரோட எனக்கு செல்லோபி. எனக்கு இந்த இடத்துல வரும்போது 2 விதமான வேலை செய்யலாம். என்ன பண்ணலாம், ஒன்று மார்க்கெட்டு இங்கேருந்து போயிட்டு எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு என்ட்ரிக்கு போகலாம், என் டைரக்ஷனில் போகலாம். இதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. அதே நேரத்தில் மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு செல் ஆயிரும்னு நினச்சி நான் டைரெக்டாகவே என்ட்ரி போட்டேன்னா அதுக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரி. இல்லைன்னா மாட்டு என்ன பண்ணலாம், இது நேராக போய் இதை உடச்சி திரும்பி இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஃப்ளிப் என்ட்ரி. இந்த 3 விதத்தில் இந்த இடத்துல நடக்க போகுது. ஒன்று, இதை போய் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரலாம். இல்லை இது என்ன ஏதுன்னு தெரியாமல் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகலாம். இல்லை அவன் பாட்டில் மேலே போகலாம். இந்த 3 கண்டிஷனை தவிர வேறு எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, நான் என்ன பண்ணேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரேடை கன்ஃபர்மேஷனுக்குள்ளே பார்த்துட்டு தான் ட்ரேடுக்குள்ளே போவேன். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்த்துட்டு போவேன். நான் இப்போ ட்ரேட் பண்ணுறது 1 ஹவர். ஸோ 1 ஹவர்னா நான் 5 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்த்துட்டு போகக்கூடிய ட்ரேடர். இப்போ இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நான் மார்க்கெட்டில் அமைதியாக உட்காந்துருப்பேன். நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் மார்க் பண்ணியிருப்பேன். இதுக்கு நேராக மார்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு அலாட் கொடு அப்படின்னு அலாட் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுன்னு பார்க்கணும். மார்க்கெட் என்ன பண்ணணும், எங்கே வேணாலும் சுற்றிட்டு திருவான். நம்ம ரேஞ்சுக்கு வரணும். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமான லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நான் மூவ் ஆவேன். இந்த கேண்டில் என்னோட ஆர்டர் பிளாக்கை தொட்டாடும். இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், என்ட்ரி எடுக்க டைம் ஃப்ரேம் 5 நிமிஷம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து என்னோட சேஞ்ச் ஆஃப் கட் பார்க்குறது 1 ஹவர் ஓபினால 5 நிமிஷத்தில் என்ன பண்ணணும், லோவை கட் பண்ணான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் 5 நிமிஷம் வந்துட்டேன். இங்கே எங்கே லோ இருக்குது, எனக்கு இது லோ, இது ஹை. இப்போ எனக்கு என்ன பண்ணும், இங்கேருந்து இறங்கி வந்தேன், இந்த லோவை உடச்சிட்டு போனால் தான் எனக்கு வந்து என்ன பண்ணும், மைனர் சேஞ்ச் ஆஃப் கேட்னு தான் அர்த்தம். பட் இவ்வளோ பெரிய மைனர் சேஞ்ச் ஆஃப் கேட்டை நான் ஒரு அளவு பண்ணேன். ஏன்னா இங்கே எண்டி எடுத்துகிட்டு இங்கே எஸ்எல் வச்சோம்னா எனக்கு என்ன ரிஸ்க் ரிவார்டு அவ்வளோ பெட்டராக கிடைக்காது. அதனால் இதை எடுத்துக்க மாட்டேன். பட் இருந்தாலும் அவன் இன்னொரு லோ வைக்கிறானா அப்படின்னு நான் பார்ப்பேன்.
இப்போ இந்த இடத்துல ஒரு லோ ஹை இருக்குது, எனக்கு லோ உடஞ்சா தான் நான் செல்லுக்கு பார்க்கலாம், இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே ஹையை உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெண்டை கன்டினியூ பண்ணி அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குன்னு பார்க்க போகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். அடுத்து கீழே வரணும், மேலே பண்ண பார்க்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்காம நான் ட்ரேடுக்குள்ள போகிறதில்ல. அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்க என்ன பண்ணி பண்ணால் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவாங்க, மார்க்கெட்டு கீழ் நோக்கி விழுவும் அப்படின்னு நினச்சிருவாங்க, மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருவாங்க. இதுக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் பார்த்துட்டு போவேன். இப்போது இந்த இடத்துல இன்னும் எனக்கு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுக்கல. இந்த அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். மார்க்கெட்டு மேலேன்னு இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்கான், இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. இப்போ போய் இந்த ஹையை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து இந்த லோ உடச்சாலே போதும், எனக்கு போதுமான செட்டப்பில் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். எனக்கு இன்னும் நான் எதிர்பார்க்குற அந்த செட்டப் இன்னும் கொடுக்கல. தென் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான். எஸ், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒரு வேலை பண்ணியிருக்கான். அது என்ன வேலைன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹை இருந்துச்சு, என்ன பண்ணி வச்சுருக்கான், இந்த ஹையை ஸ்வீப் பண்ணி வச்சுருக்கான். உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேரே எங்கே வாங்க, இந்த ஹையை செக் பண்ணுங்க. இதோட ஹை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். இதோட ஹை பார்த்தீங்கன்னா 10.79.70. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 10.79.90. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ என்னன்னா இங்கே இருக்க ஹை இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த லிக்விடியே ஸ்வீப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். எஸ், இப்போ இவன் ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, எனக்கு இந்த லோவை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. அதே மாதிரி இதோட லோ எங்கே இருக்குது, இங்கே லோ இருக்குது. இப்போ இதையும் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணனா தாராளமாக இந்த இடத்துல செல் செட்டப்பில் போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுவேன். இவ்வளோ விஷயம். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்பேன், ஒன்று இதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணணும், கண்டிஷன் நம்பர் ஓகே போகலாம். இதையும் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டானா வெரி குட், நம்ம டபுள் சோச் பார்த்துட்டோம்னு அர்த்தம். மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷனை போகிறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அவன் என்ன பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். இது உடைக்காம இங்கேருந்து மேல் நோக்கி போனேன்னா எனக்கு ட்ரேடு இல்லை, நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற விஷயம் நடந்தால் மட்டும்தான் ட்ரேடு. எஸ், மறுபடியும் என்ன பண்ணுறான், இதுக்கு நேராக மேலே போயிட்டுருக்கான். இப்போ உண்மையிலே ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகும், இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணும். ஸோ அங்கே பாடி க்ளோஸ் பண்ண முடியல, மறுபடியும் பண்ணி இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கிறான். பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எனக்கு அந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் ஆக்டிவிட்டி கிடைக்குது. ஓகே, இது நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம டைரக்ஷனை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் லோ உடையணும். ஸோ இந்த மாதிரி உள்ள கேண்டில் மட்டும் நம்பக்கூடாது. கீழே போய் லோ உடஞ்சி பாடி க்ளோஸ் ஆகணும், இல்லை விக்கு விட்டால் கூட பரவாயில்ல. பட் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரேட் நம்ம ஹை ப்ராஃபிட் ட்ரேட்னு எடுத்துக்கலாம். எஸ், ஃபஸ்ட் லோ இன்னும் கட்டாகலை. எஸ், ஃபஸ்ட் டைம் இந்த லோ கட் பண்ணியிருக்கான். எஸ், நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம ரெண்டு விதமான ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்கணும். இப்போ இதையும் உடச்சிட்டான். இந்த இடத்துல ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் கிளியராக கொடுத்துருக்கான். எஸ், நாம் ட்ரேடுக்குள்ளே இதுதான் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஃபஸ்ட் லோவும் கட் பண்ணி ரெண்டாவது லோவும் கட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போகணும். என்ன பண்ணணும், நான் எதிர்பார்க்குற ஆர்டர் பிளாக் மொதல் என்ட்ரி, என்னோட என்ட்ரி இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வர்றான்னு பார்க்கணும். இது வந்து என்னோட ஆர்டர் பிளாக்கு. நான் என்ன பண்ணேன், 5 நிமிஷத்தில் உள்ள செல் ஓபி. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் செல் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ லோ டைம் ட்ரேட் பண்ணுறேன். அப்போ சில நேரத்தில் அவன் என்ன பண்ணலாம், எஃப்இஜியில் ட்ரேட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த கேண்டில் 1க்கும் 3க்கும் இடையில உள்ள ஒரு கேப், இந்த கேப்பை வந்து நான் இந்த கேப் வந்து எல்லோ கலரில் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். இது பேர் எஃப்இஜி. மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு பேர் எஃப்இஜி அப்படின்னு அர்த்தம். இப்போது என்ட்ரியை வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே விழுகலாம், அப்படி இல்லைனா இங்கே ஏறி கீழே விழுகலாம். அதே மாதிரி இப்போ ஸ்டாப் லாஸை நான் பிளான் பண்ணணும். எப்போதுமே இந்த லோ டைம் ஃப்ரேமில் இந்த ஹையில் போய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. இந்த ஹையர் டைம் ஃப்ரேமை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ். சில நேரங்களில் விக்கு வெளியில் இருக்கலாம், பாடி வந்து உள்ளே இருக்கும், அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு இங்கே பண்ணால இதே மாதிரி லிக்விட் ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இப்போ நான் இங்கேருந்து செல்லுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா இங்கே போயிடலாம். இதுக்கு மேலே எனக்கு ஸ்டாப் லாஸு இங்கேருந்து 1:3. அப்படி இல்லைனா இங்கே இருக்க ரீசன்ட் லோ என்னென்னா இந்த லோ, மார்க்கெட் ஆல்ரெடி பேரிஸாக தான் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரீசன்ட் லோவை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இங்கே எங்கே இருக்குது, இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லோவை நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6.73 வரைக்கும் வருது. பட் வரட்டும், எது வருது நம்ம பார்க்கலாம். ரெண்டு விதமான என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று எஃப்இஜியில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு போகலாம். எது வேணால் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தவங்க ஆல்ரெடி இன் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே தூக்கி வச்சுருக்கோம், இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ஹையில் தான் போய் பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா என்ட்ரி எஸ்எல் இங்கே இருக்குல்ல டி கீழே, இதில் டிபி, இது வந்து ஃபுல் டிபி வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லாட்டா 50% ஒரு டிபி வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லாட்டி 1:3 வருதுல அதில் ஒரு டிபி வச்சுக்கலாம். இந்த டிபி நம்மளோட சாய்ஸ் தான். மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணு பார்க்கலாம். மார்க்கெட் எந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். மார்க்கெட்டே எனக்கு இன்னும் வரல, என் டைரக்ஷனில் வந்து இங்கே இருந்தால் தான் என்ட்ரி. மார்க்கெட்டு இது வாட்டுக்கு போகுது அப்படின்னு நான் ஓடி போய் ஒருபோதும் என்ட்ரியை பிடிக்க போகிறதில்ல. நான் பிளான் பண்ண இடத்துக்கு மார்க்கெட் வரணும். இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தாங்களே அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, நம்ம அதை பற்றி கவலை இல்லை. நம்ம டைரக்ஷனில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி.
என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம டைரக்ஷன் வரேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் வந்திருக்கான். இன்னும் என்னோட என்ட்ரிக்கு வரல. இப்போ இந்த இடத்துல போய் நான் என்ட்ரி எடுப்பேனா? கண்டிப்பாக கிடையாது. இதைத்தான் ஃபோமோன்னு சொல்லுவோம். ஐயோ, இங்கேருந்து கீழே விழுந்துருமே அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க நிலைமை என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு காட்டுறேன். மார்க்கெட்டு கீழே போகிற மாதிரியே போகிறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் பாருங்கள். மார்க்கெட்டே மேலே வரான். எஸ், இதுக்கு மேலே வச்சுருந்தாங்களே ஸ்டாப் லாஸ், அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டு ஃபஸ்ட் டைமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறான். எங்கே என்ட்ரி எடுக்கிறான்? இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கிறான். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஆர்டர் பிளாக் வரல. எஸ், இது வேலிட்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டு இந்த எஃப்இஜிக்கு ரியாக்ட் ஆகும். சில நேரங்களில் எஃப்இஜிலேருந்து என்ட்ரி எடுத்து என்ன பண்ணோம், அவன் மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ட்ரி எடுக்க மாதிரி இருந்தால் என்ட்ரியை பிரித்து அங்கே ஒரு என்ட்ரி வைக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் ஆர்டர் பிளாக்கில் தான் வைப்பேன்னா நீங்கள் ஆர்டர் பிளாக் வைக்கலாம். சில நேரங்களில் ஆர்டர் பிளாக் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வச்சிங்கன்னா என்ட்ரி மிஸ் ஆகுது. ஆனால் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிடாதீங்க, இந்த டாப்பில் தான் வச்சுருக்கணும். இதான் பிளானு. இப்போ என்ன பண்ணான்னு பார்க்கலாம். மார்க்கெட் எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழ் நிற்கி நம்ம டைரக்ஷன் போன மாதிரி போயிட்டு மறுபடியும் மேலே ஏறி வரான். என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். எஸ், இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃப்இஜியில் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இது நம்மளோட பிளான். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி மேலே எஸ்எல் வச்சுருக்கீங்க இல்லையா? இப்போ இது வரைக்கும் எவ்வளோ மூவ் கொடுத்துருக்குறான்? 1.15 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இதுவே போதும்னு வரவங்களும் சில பேர் இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம், ஃபுல் டிபியை எதிர்பார்க்கலாம். எஸ், மார்க்கெட்டு இங்கே போயிருக்கான். கடைசியாக இப்போ 1:2 வரைக்கும் போயிருக்கான். பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறான்னு. மார்க்கெட்டு கீழே வரலாம். நம்மளோட டிபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இந்த ரீசன் லோ. இல்லை 1:3னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ 1:3 இந்த இடத்துல எது வரைக்கும் இருக்குது? இது இருக்குது 1:3, இது வரைக்கும் கூட போகலாம். மார்க்கெட் என்ன பண்ணான்னு பார்க்கணும். மார்க்கெட் அங்கேயே சுற்றிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு 1:3 கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மார்க்கெட் மேலே ஏறான். எஸ், எக்ஸாக்ட் இங்கே போனான். இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எஃப்இஜி வச்சு போனே அதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் இருக்கலாம், அவங்கள கலெக்ட் பண்ணிட்டான். அதனால தான் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்காதீங்க, இதுக்கு மேலே வைங்கன்னு சொன்னேன். இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். நேராக வரான். இதுக்கு மேலே இருந்துச்சு டபுள் டாப், இதுக்கு மேலே இருந்துச்சு அந்த ஸ்டாப் லாஸை இவன் கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுறான், அங்கேருந்து கீழே விழுறான் பாருங்கள். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் ஃபுல் ஃபோர்ஸாக கீழே இறங்கும். ஸோ இதுக்கு நேராக கன்சல்டேஷன் போட்டிருந்தான் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து நேராக நம்மளோட டிபி நோக்கி போகிறான்னு பார்ப்போம். மார்க்கெட்டு மேலே கீழே தான் போயிட்டுருப்பான். நம்ம டைரக்ஷனில் போய் எஸ் இங்கே போய் டிபி அடிச்சுக்கணும் பாருங்கள். எஸ், இந்த 1 ஹவர் நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த 1 ஹவர் லோ இருக்கு இல்லையா, இந்த லோவை நம்ம டிபியை கெயின் பண்ணோம். அந்த டிபி ஹிட் ஆகிருக்கு. ஸோ இது பாசிபிள். உங்களால் எஸ்எம்சி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தெளிவாக உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கூட இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்புகளாம். கோர்ஸ் பற்றின ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.